வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். புனித வெள்ளியை முன்னிட்டு ஆலயங்களில் சிலுவை பாதை மற்றும் திருச்சடங்கு வழிபாடு. நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. காவல்துறையின் அலட்சியம் காரணமாகவே கிருமாம்பாக்கம் கலவரத்தில் வீடுகள் சூறை. உண்மை கண்டறியும் குழுவினர் குற்றச்சாட்டு. பெல்ஜியம் நாட்டு மாணவி மீது தாக்குதல். புதுவை நீதிமன்றத்தில் சரணடைந்த மீனவ வாலிபர்கள் சிறையில் அடைப்பு. இனி விரிவான செய்திகள். புனித வெள்ளியை முன்னிட்டு புதுவையில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ ஆலயங்களிலும் நடைபெற்ற சிலுவை பாதை மற்றும் திருச்சடங்கு ஆராதனைகளில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். மனித குலத்திற்காக பாடுபட்ட இயேசு கொலை செய்யப்பட்ட தினம் புனித வெள்ளியாக உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி புனித வியாழன் அனுசரிக்கப்பட்டதையொட்டி ஆலயங்களில் நடைபெற்ற பாதம் கழுவும் சடங்கில் குருவானவர்கள் இயேசுவாக தங்களை பாவித்து சீடர்களின் பாதங்களில் கழுவினர். இதன் பின்னர் இரவு 12 மணி வரை ஆராதனை நடத்தப்பட்டது. புதுவையில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் நடைபெற்ற புனித வியாழன் சடங்குகளில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்ட தினம் புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்படுவதையொட்டி புதுவை மற்றும் சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த அனைத்து கிறிஸ்துவ ஆலயங்களிலும் வீதிகளை சுற்றி சிலுவை பாதை நடத்தப்பட்டது. மேலும் மாலையில் திருச்சடங்கு ஆராதனைகள் நடைபெற்றன. இவ்விரு சடங்குகளில் கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு இயேசுவின் பாடுகளை நினைத்து தியானித்து தங்களை வருத்திக் கொண்டனர். கடந்த 2010 ஆண்டுகளுக்கு முன்பு கொல்கத்தா மலையில் மக்களின் பாவங்களுக்காக தன்னையே பலியாக்கிய இயேசு பிற்பகல் 3 மணிக்கு உயிர்விட்ட நேரத்தில் தங்களுக்குரிய கருத்துக்களை வேண்டிக் கொண்டால் அதற்குரிய பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் ஆழமாக வேரூன்றி இருப்பதால் வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் 3 மணிக்கு சிறப்பு ஜப வழிபாடுகளில் ஈடுபட்டனர். காவல்துறையின் அலட்சியத்தால் தான் கிருமாம்பாக்கம் கலவரத்தில் அதிக பொருட்சேதம் ஏற்பட்டது என்று உண்மை அறியும் குழுவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த கிருமாம்பாக்கம் தேர்தல் கலவரம் தொடர்பான உண்மை அறியும் குழுவின் தலைவரும் மனித உரிமைகளுக்கான மக்கள் கழக தலைவர் மார்க்ஸ் கிருமாம்பாக்கத்தில் ஏற்பட்ட தேர்தல் கலவரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட வீடுகளை பார்வையிட்டோம் என்றும் இதில் ராஜவேலு தரப்பினரின் வீடுகள் கடுமையாக சேதப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். காவல்துறையின் அலட்சிய போக்கு காரணமாக கலவரம் மற்றும் அதனால் பொருட்சேதம் ஏற்பட்டது என்று குற்றம் சாட்டிய மார்க்ஸ் தற்போது இருதரப்பில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடுவதாகவும் வழக்கு விசாரணை சுதந்திரமாக நடைபெற சிஐடி பிரிவிற்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதில் தாக்குதலில் பங்கு பெற்ற குற்றவாளிகள் யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. கந்தசாமி தரப்பில் 9 பேரும் ராஜவேலு தரப்பில் 3 பேரும் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட முக்கிய குற்றவாளிகள் யாரும் இதில் கைது செய்யப்படவில்லை. இதற்கு காரணமாக போலீஸ் தரப்பில் சொல்லப்படுவது என்னவென்றால் அவர்கள் யாரும் எங்களுக்கு அகப்படவில்லை, தலைமறைவாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். தலைமறைவாக இருந்தாலும் கூட தேடி கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை. எனவே எல்லா வகையிலும் ஒரு சார்பாகவே இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறோம். கூட்டங்கள் எதையும் அரசாங்கம் நடத்தாமல் இருப்பது என்பதும் மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. உடனடியாக இரு தரப்பினரையும் கூட்டி சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தி கலவரங்கள் வராமல் தடுப்பதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் மீண்டும் வாக்குகள் எண்ணிக்கை எண்ணப்படக்கூடிய நாளில் இதுபோன்ற கலவரம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதனால் அப்பொழுதும் உரிய போலீஸ் பாதுகாப்புகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும். புதுவையில் பெல்ஜியம் மாணவியை தாக்கிய சம்பவம் தொடர்பாக வைத்திக்குப்பம் மீனவர்கள் 4 நீதிமன்றத்தில் சரண் அடைந்துள்ளனர். புதுவை வைத்திக்குப்பம் பச்சைவாழியம்மன் கோவில் வீதியில் உள்ள வீட்டில் பெல்ஜியத்தை சேர்ந்த மாணவி குரோதி தங்கியிருந்து வருகிறார். கடந்த 18ஆம் தேதி குரோதியுடன் தங்கியிருந்த பெங்களூர் தோழி அங்கிதா மற்றும் நவோஜ் ஆகியோர் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த 4 பேர் கொண்ட கும்பல் குரோதி உட்பட 3 வரை சராமாரியாக தாக்கிவிட்டு தப்பியோடிவிட்டது. இதில் காயமடைந்த 3வரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இச்சம்பவம் தொடர்பாக நவோஜ் கொடுத்த புகாரின் பேரில் சோலை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்டவர்களை தேடி வந்தனர்.
இது போன்ற சூழ்நிலையில் வைத்தியகுப்பத்தை சேர்ந்த மீனவர்கள் சுந்தர், ரகுபதி, செந்தில், பூவரசன் ஆகியோர் வியாழக்கிழமை புதுவை நீதிமன்றத்தில் நீதிபதி உத்தமராஜா முன்னிலையில் ஆஜராகினர். வழக்கை விசாரித்த நீதிபதி சரணடைந்த நால்வரையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் காவலில் வைக்க உத்தரவிட்டார். தாக்குதலுக்குள்ளான பெல்ஜியம் மாணவி குரோதி தற்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக வேறு இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். புதுவை முதலியார்பேட்டை வாணிய பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டையில் அமைந்துள்ள வாணிய பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா வியாழக்கிழமை மாலை திருமஞ்சன நிகழ்ச்சியுடன் துவங்கியது. இதன் தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம் மற்றும் மாலையில் இந்திர விமான வீதியுலா போன்றவை நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய அம்சமாக வருகிற 30ஆம் தேதி திருத்தேர் விழா மற்றும் மாலை கோபுர வாயிலில் தீர்த்தவாரி போன்றவை நடைபெற இருக்கின்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்துள்ளனர். புனித வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற முகாமில் கிறிஸ்தவர்கள் பலர் ரத்த தானம் மேற்கொண்டனர். புனித வெள்ளியை முன்னிட்டு புதுவை பேராலய இளைஞர் இயேசு சங்கம் சார்பில் ரத்த தான முகாம் மிஷன் வீதியில் அமைந்துள்ள கோலாஸ் மன்றத்தில் நடைபெற்றது. இதனை புதுவை கடலூர் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் துவக்கி வைக்க ஜிப்மர் மருத்துவமனை ரத்த வங்கி டாக்டர் சுப்பையா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் ரத்த தானம் மேற்கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை இளைஞர் இயேசு சங்க உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். ஆளுநர் பதவியை இக்பால் சிங் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி தர்ணா போராட்டம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்பு. கன்னியாகுமரி அருகே வளிமண்டலத்தில் சுழற்சி. தமிழகம் புதுவையில் 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ராம் சில்க்ஸின் செம ஜாலி சம்மர். இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். ஏப்ரல் மேயிலே நல்ல படிப்பு மேயிலே ஒரு ஷாப்பிங் நம்ம ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி சம்மரிலே ஒரு ஷாப்பிங் ஒவ்வொரு மாடியிலே ஒரு சர்ப்ரைஸ் ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி. ராம் சில்க்ஸின் செம ஜாலி சம்மர். இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க
தங்க மாளிகை புதுவை தங்க மாளிகை கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை புதுவை தங்க மாளிகை கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. துணைநிலை ஆளுநர் மீது கூறப்படும் 3 குற்றச்சாட்டுகளிலும் தொடர்பில்லை என்பதால் அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அமைச்சர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். ஹசன் அலிக்கு பாஸ்போர்ட் வழங்க பரிந்துரை செய்தது தொடர்பாக புதுவை துணைநிலை ஆளுநரிடம் அமலாக்க பிரிவுத்துறை அதிகாரிகள் கடந்த 2 தினங்களாக விசாரணை நடத்தினர். இதுபோன்ற சூழ்நிலையில் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி துணைநிலை ஆளுநரை வியாழக்கிழமை சந்தித்து பேசினார். இதன் பின்னர் வெளியே வந்த கந்தசாமியிடம் ஆளுநர் உடனான சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த அவர் மக்கள் நல திட்டங்களுக்கான கோப்புகள் தேங்கி கிடப்பதால் அது குறித்து பேசினேன் என்றும் சவுத் இந்தியா எஜுகேஷனல் அறக்கட்டளைக்கும் ஆளுநரின் மகன்களுக்கும் தொடர்பில்லை என தலைமை செயலரின் விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றார். சீக்கியர்களுக்கு கோவில் கட்டுவது தொடர்பாக நிலம் வழங்க கடந்த 2002ஆம் ஆண்டு விண்ணப்பிக்கப்பட்டதன் அடிப்படையில் நிலம் வழங்கப்பட்டதாக விளக்கம் அளித்த அமைச்சர் கந்தசாமி ஆளுநர் மீது கூறப்படும் 3 குற்றச்சாட்டுகளிலும் தொடர்பில்லை என்பதால் அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்றார். சார் அமைதிக்காகிறாங்கன்னா அவர் கொடுத்துக்கிற 4 வரியை காட்டினாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷமா வச்சுக்கிறா தெரியுமா, கிட்டத்தட்ட 20 வருஷம் ரெக்கார்டு வச்சிருக்காரு. நிறைய சென்ட்ரல் மினிஸ்டருக்கு அவர் பரிந்துரை பண்ணது, சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து அவங்க இவர் லெட்டர் ஏற்றுக்கின லெட்டர் கொடுத்ததெல்லாம் கிட்டத்தட்ட 20 வருஷம் லெட்டர் ஃபைல் வச்சிருக்காரு. இப்போ பார்த்துட்டு வந்துக்கிறேன். நீங்கள் ரேண்டம் மேட்டர் கூட 2002 அதை வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து 19 மாதம் தான். மெடிக்கல் காலேஜ் மேட்டரை பொறுத்துக்குள்ள யார் வேணும் மெடிக்கல் காலேஜ் கேட்டால் அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. எப்படி சார் உங்களை அவர் பேச சொல்லி வெளில அனுப்பியிருக்காரு? இல்லை நான் வந்து சார் அவரே வந்து பேசலாமே, இதெல்லாம் எப்படி பேச மாட்டேன்றாரு. அவர் எப்படி சார் வாலண்டியர் வந்து பேசுவார்? நீங்க என்ன பத்தி இல்லை நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. நானே தான் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன், டிபார்ட்மெண்ட் வேலையை வந்து பார்த்துட்டு பத்திரிகையாளர் நிற்கிறீங்க. நான் வந்து உங்களுடைய கடமை நான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு தவறும் கிடையாது. கவர்னர் மேலே எந்த தவறும் இல்லை. அவரே பேட்டி கொடுக்கலாம்ல சார்? ஏன் சார் அவர் எப்படி வாலண்டியர் வந்து பேட்டி கொடுப்பாரு? ஏன் சார் முன்னாடி நீங்கள் மினிஸ்ட்ரியில் இந்த 19 மாதத்தில் நீங்கள் மினிஸ்ட்ரி நடத்த சொல்ல உங்கள் ஃபைல்ஸ் இல்லாட்டி உங்கள் ப்ராப்ளம் வந்து என்றைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணது கிடையாது சார். நீங்கள் வந்து நாங்கள் என்ன அமைச்சர்கள் சொல்கிறோமோ அதை அதிகாரி கோப்பு அனுப்புகிறாங்க. அது கவர்னர் வந்து அது சரியாக இருக்குதா இல்லைன்னு பார்த்துட்டு கைது போட போகிறாரு. அதை அவர் ஒர்க்காக தானே. லோக்பால் சட்ட மசோதாவை நடைபெற உள்ள பாராளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை மாநில அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பின் சார்பில் பாராளுமன்றத்தில் லோக்பால் மசோதாவை தாக்கல் செய்வது தொடர்பாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படும் நோக்கத்தில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதற்கு மத்திய கூட்டமைப்பின் தலைவர் மதுரகவி தலைமை தாங்க நிர்வாகத்தில் ஊழல் என்ற தலைப்பில் பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி, அரசியலில் ஊழல் என்ற தலைப்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி,
நிறுவனங்களில் ஊழல் என்ற தலைப்பில் பிரகதி, அண்ணா ஆசிரை குறித்து முருகானந்தம் ஆகியோர் உரையாற்றினர். இதன் பின்னர் நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் வலிமை பொருந்தியதாக லோக்பால் சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்திற்குள்ள அதிகாரத்தை போன்று வலிமையாக லோக்பால் சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று கருத்தரங்கில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை துணைநிலை ஆளுநரை திரும்ப பெறுவதுடன் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பு பண பதுக்கல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஹசன் அலி போலி பாஸ்போர்ட் பெற உதவிய துணைநிலை ஆளுநரை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் மாநில அமைச்சரவையின் ஒப்புதல் இல்லாமல் சவுத் எஜுகேஷன் டிரஸ்ட் என்ற பெயரில் மருத்துவக் கல்லூரி துவங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இப்பிரச்சினை தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி வெள்ளிக்கிழமையன்று இக்கட்சியின் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பெருமாள், தேசிய குழு உறுப்பினர் முருகன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள சுழற்சி காரணமாக புதுவையில் இடியுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவையில் கோடை வெயில் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பகல் நேரங்களில் அனல் காற்று வீசுகிறது. கடும் வெப்பம் காரணமாக மக்கள் குளிர்ச்சி மிகுந்த உணவுப் பொருட்களை வாங்குவதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதுபோன்ற சூழ்நிலையில் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள சுழற்சி காரணமாக கடந்த 2 தினங்களாக வெயிலின் தாக்கம் ஓரளவிற்கு குறைந்துள்ளது. குமரி கடற்பகுதியில் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள மேல் அடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் இடியுடன் கோடை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள சுழற்சியினால் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் சூறை காற்றுடன் கோடை மழை பெய்து வரும் நிலையில் புதுவையிலோ கனமழை பெய்யவில்லை என்பதால் குளிர்ச்சியை எதிர்பார்த்து காத்திருக்கும் மக்கள் கவலை அடைந்துள்ளனர். புதுவை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மணிலா மற்றும் தானிய வகைகளை கொள்முதல் செய்யாததை கண்டித்து விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை தட்டான் சாவடியில் அமைந்துள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல், மணிலா, பச்சை பயிறு, காராமணி, உளுந்து உள்ளிட்ட தானிய வகைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன. இதற்காக புதுவை மட்டுமன்றி திண்டிவனம், விழுப்புரம், வானூர் உள்ளிட்ட தமிழக பகுதி விவசாயிகளும் தாங்கள் உற்பத்தி செய்யும் பயிர் மற்றும் தானிய வகைகளை தினமும் எடுத்து வருவதுண்டு. இதன்படி பயிர் மற்றும் தானிய வகைகளை வழக்கம் போல் விவசாயிகள் தட்டான் சாவடியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். ஆனால் அங்கு எடை போடக்கூடிய பணியாளர்கள் இல்லை என்ற நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு வரும்படி அங்கிருந்த ஊழியர்கள் கூறியுள்ளனர். அந்நேரத்தில் மழைக்காக அறிகுறிகள் தென்பட்டதால் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயிகளை சமாதானப்படுத்தினர். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸ் இன் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே 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 அழகான தங்க
நமக்கான தருணம் இதுவென்று மயங்கினே